வணக்கம். வணக்கம். வெற்றிமாறன் தயாரிப்பில் இப்போ வெளியான பேட் கேர்ள் பார்த்தீங்களா? டீசர் படம் பார்க்கறதில்ல, ஆனால் அதை பார்த்தேன். ஆன்லைன் முழுவதும் ஓடிடுது. அந்த டீசரில் வந்து ஒரு பெண், இப்போ இருக்கிற யங்ஸ்டர் பெண் வந்து எப்படியெல்லாம் வாழணும் வாழ்க்கையை அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு பெண்ணை காமிச்சிருக்காங்க. அதை பற்றி அதாவது இங்கே திராவிட ஃபெமினிஸ்ட், அதாவது திராவிட பெண்ணியவாதிகள் இருக்காங்களே, அவங்க ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணி வச்சிருக்கானுங்க. பெண்ணுனா இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் நீ இருந்தேன்னா ஒரு மாடர்ன் கேர்ள், அதாவது நீ ஒரு புதுமை பெண். அந்த புதுமை பெண்ணுக்கு ஒரு இலக்கணம் ஒரு வகுத்து வச்சிருக்காங்க. அந்த வகுத்த இலக்கணத்துக்கு தான் இதை எடுத்து வச்சிருக்காங்க. அது டைரக்டர் சொல்லுது, பெண்ணுனா புனிதம், தாயினா புனிதம், அது இதுன்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பேர்டன். அதில் நான் உள்ள போகலை. அதில் உள்ள போகாமல் இந்த ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன். நீ என்ன ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்க? அந்த படத்தில் பார்த்தாலே தெரியுது. தண்ணி அடிக்கிறது, செக்ஸு, லஸ்ட்டு, இதுக்குள்ளதான் தெரியுது. படிக்க அவசியம் இல்லை, பாய் ஃப்ரெண்டை தேடணும், இந்த மாதிரி என்னென்ன குப்பையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் நீ செஞ்சாதான் நீ வந்து ஒரு பெண்ணியவாதி. இந்த பொழப்பை தான் இந்த பெரிய அரிஸ்ட் ஊரா பேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவங்க இதெல்லாம் விட்டுருவாங்க. எது பெண்கள் எப்படி முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள போக மாட்டாங்க. நேராக செக்ஸில் போய் நிற்பாங்க. நேராக ஆண்கள் என்னென்ன செய்யறானோ அதெல்லாம் நீ செய், அப்போதான் ஈக்குவல் ஆக. அதுக்கப்புறம் நீ என்னென்ன கன்றாவியா பண்ண முடியுமோ அத்தனை கன்றாவியும் பண்ணினா நீ புதுமை பெண். அவ்வளவுதான் இவங்களுக்கு இலக்கணமே. அவ்வளவுதான். ஆனால் உலகத்துல இப்படி ஒரு ஃபெமினிஸ்ட் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி அது திராவிட பெண்ணியவாதிகள் சொல்லணும். உலகம் முழுவதும் பெண்ணியவாதி இருக்காங்க, அவங்க அவமானப்படுத்த கூடாது. இங்க இருக்கிற பெண்ணியவாதிகள் ஒத்திட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு லஸ்ட், செக்ஸ், தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதுதான் ஆண்களுக்கு நிகராக செய்ய வேண்டிய வேலையா தீர்வாங்க. இப்போ அந்த கதையை அவங்க சூஸ் பண்ணது அவங்க விருப்பம், அதுவாக இருந்துட்டு கூட ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை, இவரை வெற்றிமாறன் ஆகட்டும், பா ரஞ்சித், இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெண் இப்படி இருக்கிற மாதிரி அந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துற மாதிரி எடுக்கலாம். அது என்ன நியாயம்? அது நீ இந்த படத்தை எடுத்துறாங்க ஓப்பனா பேசுமே, பிராமின் சமூகத்தை சேர்ந்த பெண் மாதிரி காட்டுறாங்க. நீ எந்த சமூகத்தை வேணா எடுத்துக்கோங்களேன். நீ பிராமின் எடுக்காதீங்க, எந்த சமூகம் வேணா எடுத்துக்கோங்க. அது எந்த மதத்தின் பொண்ணாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் இருக்கு இல்லையா, ஒரு பெண் வீட்டின் கட்டுப்பாடுகளை மீறுங்க. கட்டுப்பாடுகளை மீறுகின்றது நல்ல விதமா இல்ல. நீ இப்ப ஊர்ல போய் தண்ணி அடி, ஃப்ரெண்ட்ஸோட சுத்து, நைட்ல எங்கேயா போயிட்டு வா, அதுக்கப்புறம் தம் அடி, தண்ணி அடி, முடிஞ்ச அளவுக்கு எந்த முடியுமோ பாய் ஃப்ரெண்டை தேடு, லஸ்ட், செக்ஸ், இதை மட்டுமே ஒரு முக்கியமான கருவா வச்சு எடுத்தா நீங்க பெற்றோர்களை யோசிங்களேன். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி என்ன, இந்த மாதிரி புதுமை பெண்ணுன்ற பேர்ல இவங்க ஒரு கருத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ள திணிக்கிறாங்க பாருங்க. அதுதான் அது பெரிய ஆபத்து கொண்டு விதைக்குது. ஒரு அம்மாவுக்கு ஒரு அப்பாவுக்கு என்ன அதிகபட்ச ஆசையா இருக்கும், தன்னை விட தன் குழந்தைய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழும். அதற்காக தான் அவங்க மெனக்கட்டு படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜுக்கு அனுப்புறது, அவங்க தொடர்ந்து கண்காணிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதா ஒழிய அவங்க வேற எதுவும் ஆசை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல நீ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, உன்னை அம்மா அப்பாவை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. காலித்தனமா சுத்து, எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் சுத்தி தண்ணி அடி, தம் அடி, ஏதாவது கேட்டாங்க மிரட்டு. எப்படி மிரட்டலாம்? எப்படி மிரட்டுனா, நான் கடைசி என்ன பண்ணுவேன், நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு நான் போவேன் அப்படின்ற அளவுக்கு மிரட்டு. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சா நீங்க பிராமின்னே சொல்லாங்க. எந்த சமூகம் ஏத்துக்கும், எந்த குடும்பம் ஏத்துக்கும்? நான் இப்ப ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இதை வெளியிட்ட விஜய் சேதுபதி அவர் ஏத்துப்பாருங்க. வெற்றிமாறன், விஜய் சேதுபதி, ரஞ்சித், இவங்க அத்தனை பேருக்கும் குடும்பம், குழந்தை குட்டி எல்லாருமே இருப்பாங்க. அவங்க குழந்தைகள் இந்த மாதிரி நடந்து, விஜய் சேதுபதிக்கு ஒரு பெண் குழந்தை நினைக்கிறேன். அந்த பெண் குழந்தை இந்த மாதிரி போறது அவர் ஏத்துப்பாரா? நான் கேட்கிறேன், ஏத்துப்பாங்களா? அவன் வீட்டுக்கு இல்லாம அடுத்த வீடு கேட்டுறதுக்கு இவங்க படம் எடுக்கிறாங்க. இவங்க படம் எதுக்கு, அதுல பிராமின் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா இவங்க எளிய இலக்கு அதை தாக்கிறதுக்கு ஒரு சச்சரை வெடிக்கும். அந்த சச்சரை வச்சு பெரியார் இஷ்டம் மொத்தமா வெறிநாய்க்கு உள்ள பூருவாங்க. அதுக்குதான் இவங்க படத்துல அதை எடுக்கிறது. அதை எடுத்து வச்சுக்க இவங்களுக்கு தேவையே ஒரு சச்சரவு தேவைப்படுது. நான் தமிழ் சினிமாவை நீங்க கூர்மையா கவனிச்சு தடையே பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். 100 கோடியில் படம் எடுத்தானே, 20 கோடியில் படம் எடுத்தானே, படம் எடுக்க முடிவு பண்ணிட்டா, சமூகத்துல ஒரு அமைதியை கெடுக்க முடிவு பண்ணிட்டானா, சமூகத்துல அமைதியை கெடுக்க முடிவு பண்ணிட்டா நீ கைதியே பண்ற. ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டதுக்கு சமூக அமைதியை கெடுத்துட்டாங்க. இவன் என்ன பண்றான், ஒட்டுமொத்த சமூகத்தை கெடுக்கிறான், அமைதியை குலைக்கிறான். அப்படின்னு போது இவனை தடை பண்ணணுமா இல்லையா? இவனை எந்த அடிப்படையில நீங்க அனுமதிக்கிறீங்க? படைப்பாளி சுதந்திரமா? இதுல படைப்புல என்ன சுதந்திரம் இருக்கு? படைப்பு சுதந்திரன்ற பேர்ல நீ எதை கண்டாவியமா எடுத்து என்னுடைய சுதந்திரமான படைப்பு, என் சிந்தனையெல்லாம், அவன் சிந்தனையே கிடையாது, அது எல்லாம் குப்பை. இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டு கொட்டி உனக்கு ஒரு படைப்பு சுதந்திரன்ற பேர்ல ஊரே குப்பை கடை மாத்த பாக்குற. அப்படிதான் அர்த்தம். இப்போ தந்தை பெரியார் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வழி வந்தவங்க தான் இவங்க அத்தனை பேரும்.
இப்போ வெற்றிமாறன், பா ரஞ்சித், அவங்க தந்தை பெரியார்தான் போட்டி. அப்ப அதனுடைய விளிம்பு தானே இது. அவங்களுக்கு தந்தையா இருக்கலாம் பெரியாரு, ம். நமக்கெல்லாம் தந்தை பெரியார் கிடையாது. ம். அவங்களுக்கு தந்தை பெரியார் பேசுவீங்க, மொத்தமா தந்தை பெரியார் பேசாதீங்க. ம். அவங்களுக்கு தந்தை பெரியார் இருக்கலாம், ம். அது பத்தி நம்ம கொலை கிடையாது. ஆனா விஷயம் என்ன, அந்த ஆளை எடுத்து பேசிட்டு போயிருக்கான். அந்த ஆளே யாரு, ஈவேராவே பெண்கள் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணுமா, டீ கடையில போண்டாக்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆண்களை விரும்பி சாப்பிடுது ம். அப்படி நான் சொல்லிட்டு போனேன் வச்சுக்கவேன். அதுபடி நீங்க இன்ன வரைக்கும் கத்திக்கிறீங்க. ஆ. நீ பெண்ணியவாதிகளும் போயிட்டு பெரியார் பேசுறது பாருங்களேன், முழுக்க முழுக்க செக்ஸை மட்டும்தான் பேசுவாங்க. அதுல சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு ஏன் அவங்க அதிலே தேடிட்டு இருக்கான்னு வச்சுக்கவேன். இப்போ இதுவா முக்கியம். உலக அளவில் இருக்க ஃபெமினிஸ்ட்டுக்கும் தமிழகத்தில் இப்போ திராவிட ஃபெமினிஸ்ட்டுக்கும் என்ன வேறுபாடு? அவங்க எதெல்லாம் ஃபெமினிஸ்ட்னு சொல்றாங்க, இவங்க ஃபெமினிஸ்ட்னு எதை சொல்றாங்க? அதாவது நீ பெண்ணியவாதிகள் சர்வதேச அளவில் அதாவது பெண்களுக்கான சுதந்திரம் சம்பந்தமாவோ இல்லை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை மாற்றி அமைச்ச 100 பெண்களோட பட்டியல் எடுக்கு. அது முதலாவது இடத்துல கண்டிப்பா மேரி குயிரி வருவாங்க. ஃபர்ஸ்ட் இடம். அது எந்த மேகசின் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வர்றது மேரி குயிரி தான் வச்சுக்கோங்க. அது ஒரு 10வது இடத்துக்குள்ள வரக்கூடிய சில நபர்களை பற்றி சொல்றேன். அது நிறைய பேருக்கு தெரியாத வரையே சொல்றேனே. மேரி அண்ணின்னு ஒருத்தர் இருப்பாங்க. மேரி அண்ணின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க ஒரு 32 வயசு 33 வயசுல இறந்து போயிடுவாங்க. ஆனா ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றி அமைச்ச மிக முக்கியமான நபர்கள் அவங்க ஒருத்தர். பெண்கள்லயே ஆண்களையும் சேர்த்து அவங்க மிக முக்கியமானவங்க. அது ஏன்னா அந்த லேடி எப்படி இறந்து போனாங்க கேளுங்க. அந்த லேடி கல்யாணம் பண்ணல, கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு, அதுலேயே இருக்கும், அதுலேயே தேடி இறந்து போயிடும். அது என்ன அப்படின்னா, இந்த லேடிக்கு அந்த ஊர்ல இருந்து வெளியில பாறைகள்ல ஏதோ ஒரு படிமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து சுரண்டிகிட்டே இருக்கும். அதை பின்னாடி அது ஃபுல்லாக ஒரு எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு அப்படி மொத்தமாக எடுத்து கொண்டு வச்சிடும். அதை எப்படி எடுக்கிறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த எலும்பியல் சம்மந்தப்பட்ட ஆர்காலஜிலாம் கிடையாது. அந்த எலும்புகளை மட்டும் அந்த காலத்தில் புதஞ்சு போன எலும்புகளை மட்டும் தோண்டி எடுக்கு தனியாக ஆர்காலஜியில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு தொல்லியல். அந்த துறையில் கூட ஏகப்பட்ட கருவிகள் இப்போ வந்துருச்சு. ஒட்டு மொத்தமாக அந்த ஸ்கெல்டன் அந்த எலும்போட ஒட்டுமொத்த அமைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ ஸ்கேன் பண்ணி மெதுவாக எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க இருந்த காலத்தில் 1700 பிற்பகுதிகளில் அவங்க இருந்த காலகட்டத்தில் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ யாருமே தெரியவே தெரியாது. அவங்க தோண்டி எடுத்தா வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விசேஷமான விஷயம் என்ன கேட்க, ஏன் இது உலகத்தையே மாற்றி அமைச்சிச்சு? ஏன்னா அவங்க தோண்டி எடுத்தது இல்லாமல் டைனோசரோட டைனோசோர்ல பறவைகள் இன்னும் இருந்துச்சு. அந்த டைனோசர் காலகட்டத்தில் இப்படியா இருந்துச்சுன்றத முழு எலும்பை வெட்டி மொத்தமாக எடுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் டைனோசர் என்னன்னு தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு உயிரினங்கள் வாழ்ந்து போயிருக்கு, அவைகளுக்கான தடயம் இது. ஆனால் அந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனுடைய ஆர்வத்தினால அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வருமானமே கிடையாது. 10 பைசா வருமானம் கிடையாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. டாய்லெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல அதை முதற்கொண்டு வெளியே போய் வாங்கிட்டு வந்து அதை உட்காந்து வம்படியே எடுத்துருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு அது மீது ஒரு அதீதமான ஆர்வம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பின்னாடி ஒரு நாள் அதை விற்பனை செய்வோம், யாராவது வந்து வாங்கிக்கிறட்டும், ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அந்த லேடி எடுத்தாங்களே, அது இன்னைக்கு பல 100 கோடி போகும். ஆனால் அன்னைக்கு அவங்க வறுமையில இருந்து இறந்து போனாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒட்டுமொத்த துறையை மாற்றி அமைச்சிச்சு. நமக்கு முன்னாடி மனிதன் ஒருத்தன் குரங்குலேருந்து வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்ததுக்கு முன்னாடியே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிச்சயமா வேறொரு இனம் இந்த உலகத்தை ஆண்டுச்சு அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அவங்க தான் முதல்ல விதையை போட்டதே. நீங்கள் டைனோசருக்கான கதையெல்லாம் அப்புறம் போங்க. ஆனால் முதல்ல போட்டது அந்த லேடி. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தையும் மாற்றி அமைச்சவங்களுடைய வரலாறுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீ எடுத்துன்னு வச்சுக்கவேன் இப்படியா இருக்கும். தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு யாரா செக்ஸுக்கு போய் தேடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. புரியுங்களா? அவங்களுக்கு பின்னாடி சில அவமானகரமான இல்லை வேற விதமான இந்த மாதிரி சேட்டைகள் இருக்கலாம். ஆனால் அதை அவங்க கடந்து வந்தாலும் காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் மேரி குயிரே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட கல்லூரி காலத்திலேயே ஒரு 5க்கும் மேற்பட்ட அவங்கள்ட்ட படித்த மாணவர்கள்ட்டே அவங்க உறவு வச்சுக்கிட்டாங்கன்னு அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய நியூஸ் போகும். அது உண்மையும் கூட, அது உண்மை. அது வெளியே போனதுமே அவங்கள பற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கம் பேசுவாங்க. ஏன்னா அப்போ கல்லூரிகள் இருந்தது எல்லாமே ஆண்கள் அதிகமாக, ப்ரொஃபசர்ஸ் பெண்கள் கம்மி, அதுவும் ரிசர்ச்சில் கம்மி. இவங்க ரிசர்ச்சில் இருந்தாங்க. அவ்வளோ அவமானங்கள் இருக்குல்ல, அந்த அவமானங்கள்லாம் கடக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்யலை, ஆனால் தப்பாக அவங்க கடக்க ஆரம்பிச்சாங்க. கடந்து அடுத்த 2 வருஷத்தில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 2க்குமே நோபல் அடிப்பாங்க. அப்போ ஒரு அவமானத்தை கடந்து எப்படி சாதிக்க முடியுன்ற விஷயம் இருக்குது கடை. அப்போ ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறனாலே அவங்க தியாகிகளை வாழணும்னு சொல்ல, ஆனால் அதை கடந்து என்ன சாதிக்கிறாங்கன்ற விஷயம் இருக்குது. ஆனால் நீ இதையெல்லாம் விட்டுட்டு, அதாவது நீ உலகம் முழு இருக்கக்கூடிய இல்லை இந்தியா முழு இருக்கக்கூடிய சாதனை பண்ணி இந்த உலகத்தை மாற்றி அமைச்சு இல்லை ஒட்டுமொத்த சொசைட்டியை மாற்றி அமைச்சு பெண்களுடைய பட்டியல் எடுத்து நீ கவனிச்சுன்னு வச்சுக்கவேன், அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய இன்டென்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஹானரபிளாக இருக்கும். இவங்க படம் எடுக்கிறது எப்படின்னா, பிள்ளைகளை எப்படி கெடுக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு உள்ள ஒரு புத்துணர்வு, இல்லாட்டி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரி
உலகத்தையே மாற்றி அமைச்சு பெண்களை பற்றியான விஷயங்கள் சொல்லும்போது கூர்மையா கவனிச்சு நம்ம எந்த நிலையிலையும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முடியுன்ற தன்னம்பிக்கை வரும். ஒரு பெரிய சாதனை நம்மளால நிகழ்த்த முடியும் வரும். அது நல்லா படிச்சா மட்டும் கிடையாது. நீ நல்லா படிக்கலைன்னா கூட ஏதோ ஒரு துறையை நோக்கி நகர முடியும், அதுல ஒரு பெரிய சாதனை நம்மளால செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடியும். இந்த மாதிரி படைப்புகள் இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தினான். ஆனா இவங்க நோக்கம் காசு. அதாவது சினிமாவுக்கு வரணும், சினிமா தேட்டருக்கு ஏன் வர போறேன், அவங்க ஜாலியா அவங்களுக்கு என்னென்னமோ அதை தூண்டி விடுவான். அவங்களுக்கு 2 தேவை, உங்களுடைய கோபத்துக்கும் உங்களுடைய காமத்துக்கு ஏற போடணும். இவங்களுக்கு என்னமே அவ்வளவுதான். உன் கோபத்துக்கு ஏற போறதுக்கு 10 சண்டை, உன் காமத்துக்கு ஏற போறதுக்கு ஒரு 10 விஷயம். இந்த படத்தை பத்தி காமத்துக்கு ஏற போடுவோம், பெண் குழந்தைகளை வச்சு ஒரு சச்சரவு உருவாக்கிடுவோம், சச்சரவு வந்தால் படம் ஓடிடும். இவ்வளவுதான் இவங்களுக்கு என்ன. இவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னா நான் தரேன் 1000 கதை. அது எல்லாமே ராயல் சொசைட்டியில் கூட சயின்டிஸ்ட் கதை நான் சொல்றேன், வரிசையா சொல்றேன். அது எல்லாம் நீ சொல்லி வச்சுக்கவேன், மாணவருடைய பருவம் இருக்கு இல்லையா, அதுல கவனிக்கும் போது என்ன வருமா, இந்த மாதிரியான அவமானங்களை நம்ம கடக்க முடியும், கடந்து நம்மளால வெற்றி பெற முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். நீ எடுக்கிறது அது இல்லை, நீ இன்னும் கெடுத்து குடிச்சதாக்குறதுக்கு என்ன வழி அதை எடுத்துக்கிட்டு இருக்க. நீ எப்படி லிவிங் டுகெதர் வாழ்றது, ஒரே நேரத்தில் 2 பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு சுத்துனா எவ்வளவு ஜாலியா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது எவ்வளவு ஜாலி தெரியுமா, அப்படி அதில் வருது. எல்லா ஆளுமே செக்ஸ் வச்சுக்க விரும்புறது அப்படின்னு சொல்லி அவங்க ஜோக் ஆச்சரிக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு தேவை. ஏன் கேளுங்க, ஏன்னா அதுதான் இவங்க யாரு பெரியாரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்ணியவாதி. 24 மணி இதே ஒரு வேலையா நான் கேட்கிறேன். எனவே சர்வதேச கூடிய நபர்களுடைய பார்வை இந்த விதமா இருக்கு, இவங்க பார்வை குப்பையா தான் இருக்கு. பெரியாரிஸ்டே வேற பெரிய குப்பைன்ற. இப்போ இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் வந்து இளமையான வயசு, ஒரு டீனேஜ் தான் காட்டுறேன். டீனேஜ் பசங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஹார்மோன் சேஞ்சால ஒரு சந்தோஷமா இருக்குது. அதை நம்ம பெரிய தவறா எப்படி எடுத்துக்க முடியும்? இதை பாருங்க, நீங்க டீனேஜ்ன்றது அந்த ஏஜை நீங்க பதமா வெளியே கொண்டு வரும். ஏன்னா அது ஏறக்குறைய எந்த அறிவுரையும் கேட்காது. அந்த வயசு அப்பா அம்மா சொல்ற அறிவுரை ஏறாது. அதை விட முக்கியம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்ற சுத்தமா ஏறாது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எதுவா, அதாவது எதுவா ஆகுன்ற விருப்பம் எப்படி இருக்குன்னா, தன்னை எது பிடிச்சிருக்கு, அதாவது திரைகள்லையோ இல்லை படிக்கிறதுலையோ எது அவங்க அதிகமாக பாதிக்குதோ அதை நோக்கி நகர்றாங்க. என்னுடைய கல்லூரியிலையோ இல்லாட்டி ஸ்கூல்லையோ நம்ம படிக்கிறோம் வச்சுக்கோங்க, நமக்கு சேகுவரா பிடிக்கும், ஃபிடல் காஸ்ட்ரோ பிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேறொரு விஷயத்தை நோக்கி நகரும். அது ஆயுதம் ஏந்தணும், அது இது அதெல்லாம் மண்டல ஓடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஏஜ், உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஏஜ். இப்படி இருக்கக்கூடிய ஒரு வயசுல நீங்க முழுக்க முழுக்க அந்த குழந்தை எந்த அளவுக்கு முடியுமோ, எந்த விஷயத்தை எடுக்குதோ அந்த அளவுக்கு தப்பா போறதுக்கு வழி உண்டு, ரைட்டா வர்றதுக்கு வழி உண்டு. அந்த ஏஜை கடக்கிறதுக்கு பெற்றோர்கள் ரொம்ப கவனமா கண்கொத்தி பாவமா பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுக்குள்ளே வந்து நீ இதெல்லாம் செய்யன்னு தூண்டி விட்டா நீ எப்படி இருக்கும்? அது அந்த ஏஜுக்கானது அதுவே தேடி அதை கடந்து வந்துடும். நீ இருக்கிற தப்பெல்லாம் ரைட்டுன்னு சொல்லி அதை தூண்டி விடுற. அது சும்மாவே குழப்பமான ஏஜ். அது இதையும் நீ தூண்டி வச்சுக்கவேன், படிக்கிறதையும் கேட்டு சேர்த்து கெடுத்துருவாங்க. நான் சொல்லல, தமிழ் சினிமாவை முழுசா ஒடுக்க வேண்டிய காலகட்டம். ஒடுக்குற எந்த வகைனா, ஒன்று 24 ஜாதி ஜாதி எடுத்துருக்கல, அதை ஒடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபெமினிசம்ன்ற பேர்ல எது பெண்ணியம்ன்ற பேர்ல இந்த மாதிரி கன்றாவி தூக்கிட்டு வர பாரு, அதை அதோட ஒடுக்கணும். இந்த 2 கும்பலையும் செய்யறது. இந்த பாரஞ்சித்து வெற்றிமாறன் ஓரளவுக்கு நல்லா இருந்தார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்ல நல்ல அருமையான படம்லாம் எடுத்துட்டு. இப்போ என்னன்னா பாரஞ்சித்தோட வாசம் அடிச்சு போச்சு போல இருக்கு, அந்த போய் போக ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுவா ஒரு வேலை நாங்க. அதோட ரொம்ப முக்கியம், வடசென்னை மக்களை அப்படியாவே காட்டக்கூடாது. அது அப்படியே காட்டுன்ற பேர்ல இன்னும் மோசமான நபர்களை மட்டுமே வடசென்னைக்கு வாழ்ற மாதிரி காமிக்கிறது. அது வடசென்னை மக்களுக்கே ரொம்ப அவமானம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து வெளியே வரதே இல்லை. இப்போ இந்த மாதிரி படமே எடுத்தா, இது உண்மையிலே சொல்ற வெற்றிமாறன் போடுறவங்களுக்கு இது நல்ல விஷயமே கிடையாது. ஒரு நல்ல படைப்பாளிகள் சமூகத்தில் என்ன பாதிப்பை உருவாக்கும் இதையெல்லாம் எடுத்துருவாங்க. கடைசியில் நாங்கள் ஒரு கருத்து வச்சுருக்கோம், கடைசியில் கருத்தை தூக்கி குப்பையில் போடுது. நீ உள்ள என்னென்ன சொன்னியோ அதாண்டா போய் உள்ள ரீச் ஆகும். பிரச்சனை அதான். இவங்க எல்லா சேட்டையும் பண்ணிடுவாங்க, கடைசியில் அந்த பொண்ணு சாதிச்ச மாதிரி முடிச்சிருவாங்க. எல்லா சேட்டையும் பண்ணிச்சுல அதையெல்லாம் அப்படியே புத்தகம் படம் எடுத்துடுவாங்க. லாஸ்ட்ல பார்த்து சமூகத்தில் இதுதான் போய் சேர்ந்துருக்கும். இந்த கடைசியில் ஒன்றும் இருக்காது. அது சரி நிரூபிக்கிறதுக்காக எதையாவது கருத்து வச்சுருவாங்க. எனவே இவங்க படம் எடுக்கிறதே காசு பார்க்கணும், ஊரை கெடுத்தாது. இரண்டாவதாக ஒரு செய்தி என்னன்னா, ஐஎஸ்ஐயோட தமிழகத்தின் தலைவர், அந்த ஐஎஸ்ஐயோ தமிழகத்துக்கும் தலைவர்கள் இப்போ நமக்கு தெரியுது. அவர் வந்து என்ஐஏ வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது என்ன தமிழகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. அவரை மட்டும் கைது பண்ணிருக்காங்க எப்படி இல்ல, ஒரு குரூப் இன்னும் தேடிட்டு இருக்காங்க பொழுது, இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்க பொழுது. அந்த தலைவர் இருக்கிறாருன்னா அடுத்த பொசிஷன்ல இருக்கிறவங்க இருந்த ஒருத்தர் மட்டும் இருந்தா தலைவர் இருக்க மாட்டாரு, நிறைய பேர் இருந்தாலும் ஒரு தலைவர் தேவைப்படுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, அவரை மட்டும் கைது பண்ணல, அது சம்பந்தப்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தவங்க எல்லா பேர் வீட்லயும் ரைடு, எல்லார் வீட்லயும் லேப்டாப், மொபைல் போன் எல்லாத்தையும் பூட்டிட்டாங்க. இதுல நிறைய பேர் மாணவர்கள். இவங்க எல்லாத்தையும் மூலச்செலவு பண்ணி தெரிஞ்சிருக்காங்க.
தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப எவனும் பேச மாட்டாங்க. தமிழ்நாடு எவனா பேசுறீங்க வாரத்துக்கு ஏதோ மாசத்துக்கு 4 பேர் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேத்து சொன்னார் முதல்ல தமிழகம் வந்து ரொம்ப அமைதி பூங்கா. அமைதி பூங்காவே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாது அண்ணா நகர்ல ஒரு பொண்ணு அதை 7 முறைக்கு மேல ஒருத்தர் 7 நாட்களுக்கு மேல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அதுக்கு வழக்கு பதிவு செய்யறதுக்கு வக்கு இல்லாம ஒரு கும்பல் தெரிஞ்சாங்க. எனவே இந்த லட்சணத்தை இருக்குன்னு வச்சுக்கவே கேட்டா ஊருக்கு மட்டும் அமைதி பூங்கா சொல்லி தெரியுது. அமைதி பூங்கால எப்படா மாசம் ஆனா 4 பேரை 4 தீவிரவாதிகள் அடிப்படைவாதிகளை கைது பண்றாங்க. அது எப்படி இங்க இருந்து கைது பண்றாங்க? என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திமுக ஆட்சி இருந்தோடனே நிறைய ஆகா நம்ம ஆட்சி வந்துருச்சு வாங்க இங்க போய் நிலைமை விட்டாங்க போல. இங்க உட்கார்ந்து அந்த அடிப்படைவாதிகளுக்கு சர்வதேச அடிப்படைவாதிகளுக்காக பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் அவங்களுக்கு ஒரு புகலிடமா ஆயிடுச்சு. அது திமுக வந்ததுமே எல்லாரும் சென்னைக்குள்ள வந்து கைது பண்ணிட்டு போறாங்க. வாரம் கைது பண்ணிட்டு போறாங்க. இதை பத்தி எவனா ஒருத்தன் இங்க செய்தின்னு ஒருத்தர் விவாதம் பண்ணுமா இல்லையா? என்னங்க வாரான 4 பேர் கைது பண்ணிட்டு போறாங்க. அது கோயம்புத்தூர்ல கைது பண்றாங்க, ராமநாதபுரத்துல கைது பண்றானுங்க, சென்னையில வாரம் கைது பண்றாங்க. அப்படி ஒருத்தர் எவனாவது பேசணுமா இல்லையா? தமிழகத்துல ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் முக்கியமாக இளைஞர்களை இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி அடிப்படைவாதிகளுடைய சிந்தனை எப்படியா போகுது, அதோட ரூட் என்ன, அதற்கு என்ன மாதிரியான சேனலை பயன்படுத்துறாங்க, இப்படியான விஷயங்களை ஆய்வு பண்ணி அதன் மீது ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக கவர்மெண்ட் ஓட்டு அரசியலுக்காக, நான் திரும்ப சொல்றேன், 4 ஓட்டு கிடைக்குதுன்னா ஆப்கானிஸ்தானுக்காக அவங்களுக்கே வாழுன்னு சொல்லுவாங்க திமுக. அவதான் உண்மை. அந்த லட்சணத்தில் கூட திமுக கவர்மெண்ட் மத ஓட்டு அப்படின்ற அடிப்படையில் இஸ்லாமிய மதத்தை பயன்படுத்தி பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகளுடைய ஓட்டுக்காக ஒட்டுமொத்த மதத்தினுடைய ஓட்டுன்னு நம்பிக்கிட்டு அவங்கள தனிச்சு பிரிக்காம இதை மொத்தமா அங்கீகரிக்கிறது பாருங்க. அது அந்த மதத்துக்கே செய்யக்கூடிய துரோகம், அந்த மதத்தின் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஏன்னா அமைதியா தன்னுடைய வாழ்க்கை உண்டு, வேலை உண்டு, தனக்குன்னு ஒரு குடும்பம் உண்டுன்னு வாழக்கூடிய நிறைய பேர்கள் உண்டு. ஆனா அவங்கெல்லாம் இவங்களுக்கு இஸ்லாமே தெரியாது. யார் தெரியும்னா கோவை குண்டு வெடிப்புல இருக்க முக்கியமான காரணத்தை இருக்கல அவன் தான் இவங்களுக்கு இஸ்லாமே தெரியுவாங்க. ஏன்னா இவங்க ஓட்டு பொறிக்கை அரசியல். இந்த ஓட்டு பொறிக்கை அரசியலை இஸ்லாமிய எந்த அளவுக்கு புரிஞ்சுக்காங்களோ அதை விட அதிகமாக எல்லா பேரும் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்துக்கள் இவங்க எந்த அளவுக்கு ஓட்டுக்காக இவங்க அடிப்படைவாதிகளை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்படைவாதத்துக்கு தீவிரமா இப்படி சர்வதேச அமைப்புகளுக்கு ஆள் சேர்க்கிறாங்க. மாய தோர்ந்து பேசுறாங்க பாருங்க, பேசவே மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கிறேன் பிடிக்கல இங்கே 10 இடத்துல வச்சான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு என்ன நினைச்சாங்க, அன்னைக்கு ஒட்டுமொத்தமா பேசுறாங்க அப்படின்னு வாய தோர்ந்து வருவாங்க. எல்லா பேரும் கெட்டவங்க கிடையாது, பச்சவங்க மட்டும் தான் அடிப்படைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் முட்டு கொடுக்க வருவாங்க. நீ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வெடிச்சிச்சு பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட்டா வெடிச்சிருச்சு. உடனே நீங்க எதுக்கு குதிச்சாங்க? இல்ல அது அடிப்படைவாதிகள் நடக்கல, பயங்கரவாத செயல கிடையாதுங்க, அது ஏதோ ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. அப்ப எண்ணெயே வர வரைக்கும் அது தெரியுது நமக்கு. எண்ணெய் வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் வாயை பொத்திட்டு இருந்தாங்க. அது வாயை திறந்து பேசுவாங்க, அது பிறகு வாயை திறக்கவே மாட்டாங்க. வெடிச்சதுனாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிசல்ட் வந்த பிறகு கப்சிப்னு ஆயிடும். ஏன்னா அது பேசணும் வச்சுக்கவே, ஐயா நமக்கு ஓட்டு வங்கி இருக்கே, ஓட்டு வங்கின்றது பயங்கரவாதிகளுக்கு இருக்கு, இன்னும் அநியாயமா இல்லையா? நான் கேட்கிறேன், ஓட்டு வங்கின்றது ஓரளவுக்கு நீ யோசிக்கலாம். இந்த மாதிரி ஆளுகளை யோசிச்சா அது சொல்ல கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு காரணமானவங்கள அண்ணா நூற்றாண்டு விழான்னு விடுதலை பண்ண கும்பல், இந்த கும்பல் திமுக கும்பல். இது என்ன புத்தி இருக்கு நினைக்கிறீங்க? எனவே இன்னைக்கு படிக்க போறோம், வேலைக்கு போறோம், உயிரோட வீட்டுக்கு வரோம்ல, அதுக்கு முக்கியமான காரணத்தை இங்க இருக்க சட்ட ஒழுங்கு. அந்த சட்ட ஒழுங்கு கெடுக்கிற அளவுக்கு ஒரு அடிப்படைவாதிகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஓட்டு பொறுக்கி திரிக்கிறது திமுக இருக்கான்னு மக்கள் முதல் யோசிக்க வேண்டியது, உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்புனா திமுக இருக்கக்கூடாது. இப்போ தீவிரவாதிகள் அப்படின்னு நீங்க அரசியல் அடிப்படைவாதிகள், அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக பண்ணலாம். அந்த இஸ்லாமியில பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, நல்ல மனிதர்கள், அவர்கள் இவங்க இந்த மதத்தை விட்டு இவங்களை விலகி வைக்கலாம்ல. இந்த மாதிரி அடிப்படை தீவிரவாதிகள் ஏங்க இங்க உங்களுக்கு என்னமா இருக்குன்னா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், எடுத்து பேசினா பெருசு. நீங்க சமீபத்துல இந்த திருப்பரங்குன்றம் மலையில தர்கா விஷயம் இருக்கு இல்லையா, தர்கா விஷயம் ஒரு போட்டு இஸ்லாமிய எல்லாரும் ஆதரிப்பாங்க, ஒரு கும்பல் தர்காவே இருக்கக்கூடாது தெரியுது. அது தெரியுமா நமக்கு? தர்கா ஃபுல்லாக அலிங்கம் தெரியுது. அது எல்லாமே என்னன்னா வகாபிசம்ல இருக்கும். இன்னொரு கூட இங்கே இருந்தது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூஃபிசம் தான் அதிகம். அந்த காலத்துல தாயத்து விற்கிறவங்களா வருவாங்க, தாயத்து சொல்லிட்டு வருவாங்க, அப்புறம் சாம்பிராணி அந்த மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி இசையோட சேர்ந்து தான் வந்திருக்கும் சூஃபிசம். சூஃபிசம் ஈரான் வழியா வந்திருக்கும். நமக்கு எப்பவுமே வகாபிசம் எது சவுதி அரேபியால இருந்து இங்கே மதம் வரல, கேரளால சில பகுதிகள் தவிர இந்தியா முழுவதும் சூஃபிசம் வழியா வந்துச்சு. இப்ப சூஃபிகள் இருக்கவே கூடாது, வகாபிச போராளிகள் பெரிய அளவு இருக்கான்னு வச்சுக்கோங்க. வகாபிசத்துக்கும் சூஃபிஸுக்கும் வித்தியாசமே தெரியாது இங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்களுக்கே. அது என்னன்னா அதுதான் தூய்மையான மதம். எப்படி சவுதி அரேபியா என்ன செய்யறானா அதை அப்படியே காப்பி அடிக்கிறதா இங்க வேலை. அவன் தான் நமக்கு பெரிய எண்ணெய், அவனை அப்படியே காப்பி அடிச்சு வாழ்வான்.
அப்படின்னு ஒரு கும்பல் நீங்க அரசியல் பண்ணிருக்கு. அவங்களுக்கு சவுதி அரேபியால இருந்து காசு வருது, அவங்க அதுக்காக படிக்கிறாங்க. அவங்கள பார்த்து இங்க இளைஞர்கள் கெட ஆரம்பிக்கிறாங்க. இதை எதிர்த்து அந்த மதத்துக்குள்ளேயே ஒரு சீர்திருத்தமான எண்ணங்கள் அதுல எவ்வளவு தூரத்துக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு. நம்ப மாட்டீங்க, பெரும்பாலான பள்ளிவாசல்கள் இப்ப யார் கட்டுப்பாடுக்கு போயிடுச்சுன்னா வகாபிசம் கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு இந்தியா முழுவதுமே. அதுக்கு காரணம் கடந்த 70களுக்கு அப்புறம் 1970 80களுக்கு அப்புறம் எப்போ ஆயில் இண்டஸ்ட்ரி பெருக ஆரம்பிச்சதோ, சர்வதேச அளவில் ஆயில் இண்டஸ்ட்ரி பெரிய டிமாண்ட் உருவாக ஆரம்பிச்சதோ, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு பெரிய அளவில் காசு கொட்ட ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறம் அவங்க பண்ணதுன்னா உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு நாம தான் பெரிய நானா இருக்கும். அதாவது நம்ம சொல்றதா எல்லாரும் கட்டுப்படுற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான மத சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களோட கை ஓங்க ஆரம்பிச்சு. அதுல ஆரம்பிச்சு சமீபத்தில் வகாபிசம், அதாவது சவுதி அரேபியால இருந்து வரக்கூடிய காசுக்காக இங்க ஒட்டுமொத்த பள்ளிவாசலையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகி ஏறக்குறைய சூபீசன் சம்பந்தப்பட்ட நபர்கள் பேச முடியாத நிலைமை போயிட்டா வச்சுக்கோங்க. இந்த நிலைமையும் இங்க இருக்குது. அப்ப இங்க அமீர்ல ஆரம்பிச்சு இந்த ஊர்ல வசனம் பேசினால எங்க இந்த வசனம் பேசினா கோவில் சம்பந்தப்பட்ட ஓடியாவது கூசு பேசியான் யாரு டைரக்டர் அமீர். இதுக்கு பேசுறா அடிப்படைவாதை பத்தி பேச மாட்டேன். அடிப்படைவாதியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி என்னைக்காவது பேசுறியா? பேச மாட்டேன். பேசணும். பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம்ன்ற தாண்டி அவங்களுக்கு அதுல லாபம் இருக்கு. எதுக்கு சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டு எனக்கே சவுதி அரேபியா பத்தி எவனா கண்டுட்டு இருக்கானா? எது யூரோப் பக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஆளே கிடையாதா? சிரியா இருக்கான், லெபனான் இருக்கான், லிபியா இருக்குது, அந்த போய் எகிப்து இருக்குது. எவனா ஒருத்தன் இங்க சவுதி அரேபியா கண்டுக்குவானா? எவனாவது கண்டுக்கிறானா? அவன் வேலை செய்வான். ஏன்னா அவனுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, அவனுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு, அவனுக்கும் ஒரு பண்பாட்டு முறை இருக்கு. அவன் இவனோட காப்பி அடிக்கிறது இல்லை, அவன் வேலை இருக்கான். இங்க இருக்கிறதுனா சவுதி அரேபியா அவனுக்கு நேர அடிமையாக வாழ்றது தயாரா இருக்கிறது. இது இன்னொரு அடிமை புத்தின்னு வச்சுக்கோங்க. நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இதுல இன்னொரு நாட்டுல இருந்து நமக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது முகாலயர் காலத்துல கிடையாது, இப்ப உருவாகி வச்சிருக்காங்க. எனவே இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை சம்பந்தமா பேசி முடிவெடுத்து ஒரு ஆய்வுக்குட்படுத்தி இதுல தீவிரமான ஒரு பரப்புரைகள், அதாவது நல்ல விதமான பரப்புரைகளை செய்ய வேண்டியது இந்த அமீர் போன்ற நபர்களுடைய கடமை. அதெல்லாம் செய்யறது கிடையாது. நாட்டுக்கு எதிராக பேசுவாங்க, வாய்க்கிலேயே பேசுவாங்க. நன்றி.